நீ நல்லா இருக்கியா? திருப்பதி நல்லா சாப்பிடுறானாமா? மாப்பிள்ளை நல்லா இருக்காரம்மா? நான் நல்லாதான்ப்பா இருக்கேன். ஆனா உங்க மாப்பிள்ளை பண்றதான்ப்பா சரியில்லை. என்னம்மா ஏதோ சத்தம் கேக்குது? தெரியல, நான் என் வாழ்க்கைய நினைச்சு அழுதேன். இது என்ன டிவியா? நீ அழுகுறதெல்லாம் தெரிய. மாப்பிள்ளை எங்கம்மா? அவரு தோட்டத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு. தோட்டத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரா? ரொம்ப முத்தி போறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல வைத்தியர்கிட்ட காட்டுமா? ஐயோ, நான் என்ன தனியா பேசிட்டு இருக்காரு நான் சொன்னேன். அவரு வேற ஒருத்தியோட பேசிட்டு இருக்காரு. என்னது? இந்த வேடச்சந்தூர் வேலுசாமியோட மருமகன் வேற ஒரு பொண்ணோட பேசிக்கிட்டு இருக்கானா? இந்த ஆண்டக்குடி ஆறுமுகமாக வேலுசாமியோட மருமகன் வேற ஒரு பொண்ணோட பேசிக்கிட்டு இருக்கானா? இந்த சின்ன புள்ளையூர் சின்னையனோட பேர வேலுசாமியோட மாப்பிள்ளை வேற ஒரு பொண்ணோட பேசிக்கிட்டு இருக்கானா? எடுமா அந்த திருநெல்வேலி கத்திய. ஐயோ அப்பா, இதுக்காக 50,000 செலவு பண்ணி நான் இந்தியா வர முடியுமா? நம்ம வீட்டு ட்ரங்க் போட்டிக்கு அடியில இருக்கு, நீங்களே எடுத்துக்கோங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா. இந்த வேடச்சந்தூர் வேலுசாமி தன்னோட நிலம் தோப்பு துறவு எல்லாத்தையும் வித்தாவது வந்து அமெரிக்காவில் நிப்பான். அதுவும் அந்த திருநெல்வேலி கத்தியோட. இத அந்த அறிவில்லாத மாப்பிள்ளை கிட்ட சொல்லு. சரிப்பா, சீக்கிரம் வந்துடுங்க. அப்பா வரட்டும், மாமா ஒரு வழி பண்ணுவோம். ஏய் அர்க்காணி, என்ன இங்க உட்கார்ந்திருக்க? நான் ஆபீஸுக்கு கிளம்பிட்டேன், காஃபியே கொண்டு வரலையே. பசுமாட்டுக்கு உடம்பு சரியில்லை. அமெரிக்கா வந்தும் அதே காரணமா? யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்க? யாரும் இல்ல, ராங் நம்பரு. ராங் நம்பர் கிட்ட எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டியா? பரவாயில்ல, இன்னும் நல்லா பேச கத்துக்க. நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். ஆபீஸுக்கு போய் அந்த சிரிக்கியோட கூத்தடிக்குவா போறீங்க? போ மாமு போ. என் அப்பா வரட்டும், அப்புறம் உன்னை பாத்துக்கிறேன்.